வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பூஜை முறை குறளி அப்படின்ற ஒரு தேவதையோட பூஜை முறைகள் தான். இவங்க குறளின்றவங்க பிசாசு குலத்தை சேர்ந்தவங்க. இது ஒரு பெண். அதுலேயும் குறளி அப்படின்னா இவங்க குள்ளமானவங்க அப்படின்றது பொருள். நம்ம கையளவுக்கு தான் இருப்பாங்க, அந்த அளவுக்கு குள்ளமான உருவம் கொண்டவங்க. இந்த குறளியை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணலாம். மாயாஜாலம் பயங்கரமாக காட்டலாம். மாயாஜாலம்னாலே ஜால வித்தைகள்லே நிறையா இருக்குது. மாயாஜாலம், இந்திரஜாலம், மகேந்திர ஜாலம், பீதாம்பர ஜாலம் அப்படின்னு எத்தனையோ ஜால வித்தைகள் இருக்குது. அத்தனை ஜால வித்தைகளையும் இந்த குறளியை வச்சு நம்ம ஆட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த குறளி வச்சுருக்கக்கூடியவங்க குறி சொல்லுவாங்க, குறி சொல்லலாம். அதாவது நமக்கு எதிரில் ஒருத்தங்க வந்து உட்காந்தாங்கன்னா அவங்களோட முக்காலத்தையுமே நமக்கு சொல்லித்தரும். இதை வச்சு குறி சொல்ல முடியும். கண்கட்டு வித்தைகள், அது எல்லா வித்தைகளும் காட்டலாம். இந்த குறளியை வச்சு ஏவல் செய்ய முடியும். இந்த குறளியை ஒருத்தவங்க மேலே ஏவல் பண்ணி விட்டோன்னா, இல்லை ஒருத்தவங்க வீட்டுக்கு நம்ம ஏவல் பண்ணி விட்டோன்னா, அவங்களுக்கு பல உருவங்கள் கண்ணுக்கு தெரியும். அதாவது எப்படின்னா, ஒரு இருட்டில் ஏதாவது உருவம் போகிற மாதிரி, கண்ணு முன்னாடி ஏதாவது பூதம் வந்து நிற்கிற மாதிரி, அப்படி பல உருவங்கள் காட்டி அவங்களோட நிம்மதியை கெடுத்துரும். அந்த அளவுக்கு இந்த குறளி நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த குறளியை நாம் எதனால் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதாவது மூலிகைகள் தேவைப்பட்டாலோ, அல்லது ஏதாவது ஒரு பொருள் நமக்கு பூஜைக்கு தேவைப்பட்டாலோ, நமக்கு கிடைக்காத பொருட்களை கொண்டு வர்றதுக்கு இந்த குறளி நமக்கு மிகுந்த அளவில் பயன்படும். இந்த குறளியை வசியம் பண்ணிக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வேலை கொடுக்குறது தான் பெரிய வேலையாக இருக்கும் நமக்கு. அப்புறமாட்டு இந்த குறளியை காளி தேவியோட பூதப்படையில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் மகத்துவம் வாய்ந்தவங்க தான் அந்த குறளி. இவங்களுக்கு வேலை கொடுக்க முடியாமலே இவங்களை வசியம் பண்ணுறதுக்கு தயங்குறவங்க பல பேர் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப நம்ம எந்த வேலை கொடுத்தாலும் ஒரு செகண்டில் முடிச்சுட்டு நம்ம முன்னாடி வந்துடும். இவங்க வர்றது நம்ம எப்படி உணர்ந்துக்கலாம்னா, வர்றதுக்கு முன்னாடியே உளுத்த பருப்போட வாசம் அதிகமாக இருக்கும். உளுந்தம் பருப்பு இருக்குல்ல, அதோட வாசம் நம்மளை சுற்றி இருக்கும். அப்போவே அவங்க வர்றாங்கன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம இந்த குறளி அப்படி வேலை கொடுக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு மாடி படிக்கட்டை காமிச்சு, இந்த படிக்கட்டில் மேலே ஏறு, அப்புறம் கீழே இறங்கு, இதை நான் சொல்கிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு முடிவில்லாத வேலைகளை கொடுத்து தான் இதை ஸ்டாப் பண்ண முடியுமே தவிர, ஒரு வேலை கொடுத்து முடித்து நம்ம அடுத்தால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா அந்த அளவுக்கு டைம் கிடைக்காது. ஏன்னா எந்த வேலையாக இருந்தாலும் உடனே முடிச்சுட்டு வந்துடும். இப்போ இந்த குறளிக்கான பூஜை முறை என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஒரு பெண் உருவம் இடுப்புக்கு கீழே மட்டும் ஆடை இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் ஆபரணங்கள்லாம் போட்டு அழகுபடுத்திக்கோங்க. இவங்களுக்கு பூ அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வரளிப்பூ, அப்புறமாட்டு மல்லிகைப்பூ பிடித்தமானது, அந்த பூக்களை போட்டுக்கோங்க. ஒரு சின்ன அளவில் ஒரு படையல் போட்டுக்கோங்க. படையல் போட்டு, படையல்னாலே எல்லோரும் ஒரு 4 பழம் அந்த மாதிரி யோசிக்கிறீங்க. அப்படி கிடையாது. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு சீப்பு பழமாவது வச்சுக்கோங்க. ஒரு 5 வெரைட்டி பழம் வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் அவல் பொரி, கடலை, ஊதுபத்தி, அந்த பூஜை சாமான்கள் எல்லாமே இருக்கணும். அதாவது படையல்னு பார்த்தீங்கன்னா மினிமம் இந்த லெவலில், குறைஞ்சபட்சம் இந்த லெவல், ஒரு 5 வெரைட்டி பழம், ஒரு சீப்பு வாழைப்பழம், இவ்வளோ வச்சுக்கோங்க. இது குறைஞ்சபட்சம் தான். பெரிய லெவல் படையல்னால் ஒரு தார் 2 தார் வாழைப்பழம் கண்டிப்பாக வைக்கணும். ஒரு 5 வெரைட்டின்றது ஒரு 9 வெரைட்டி பழங்கள், அது எல்லாத்துலேயுமே ஒரு கிலோ அந்த மாதிரி வைக்கணும். அதுதான் பெரிய அளவு. அதாவது ஹோமம் பண்ணுற அளவுக்கு பண்ணுற அன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு படையல் போடணும். அப்புறம் இப்படி ஒரு சின்ன அளவில் ஒரு படையலை போட்டு, அந்த படையல் முன்னாடி உட்காந்துட்டு நம்ம படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி ஒரு எந்திரம் வரைஞ்சி அதில் வச்சுக்கோங்க. எந்திரம் செம்பு தகட்டில் வரைஞ்சி குறளி முன்னாடி வச்சுட்டு நீங்கள் மந்திரத்தை ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு 7 நாள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். 7 நாளும் பல அறிகுறிகள் வரும். இதை வீட்டில் வச்சு பண்ண வேண்டாம். ஒன்று வீட்டுக்கு வெளியே போயிடுங்க. வெளியே ஏதாவது தேர் இடத்துல வச்சு பண்ணுங்கள். இல்லை நீர்நிலைகள் பக்கத்தில் வச்சு பண்ணுறது அதி உத்தமம். நீங்கள் பண்ணும்போது அப்படியே அதிகமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் 7 நாள் வரைக்கும் நீங்கள் உடல் கட்டு மந்திரங்களை யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா அந்த உடல் கட்டு மந்திரமே உங்களுக்கு வரக்கூடிய தொல்லைகளை தடுத்துரும். 8ஆவது நாள் நாம் ஹோமம் பண்ணணும். இதுக்காக செங்காலி கட்டைகளை விறகு காட்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஹோமத்தை வளருங்க. ஹோமம் வளர்க்குற அன்னைக்கு ஒரு 3 தார் வாழைப்பழம் வாங்கி வச்சுக்கோங்க. 3 தாருன்னா ஒரே தார் கிடையாது, 3 வெரைட்டி பழம், வாழைப்பழத்துலேயே 3 வெரைட்டி வாங்கி வச்சுக்கோங்க. மற்றபடி ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை ஒரு 9 வெரைட்டி பழங்கள் போட்டு வச்சுக்கோங்க. பெரிய படையலை போடுங்க. ஹோமம் வளர்க்கும்போது எந்த தேவதைக்காக இருந்தாலும் பெரிய அளவில் படையல் போடணும். அப்படி போட்டுக்கோங்க. அவல் பொரி, கடலைலாம் அதிகமாகவே வாங்கி வச்சு பாயாசம் எல்லாமே வச்சுக்கோங்க.
இந்த குறளிக்கு உதிர பலி கொடுக்கணும். அதுக்கு ஒரு கோழியை, சேவல் கோழி செஞ்சாவலாக பார்த்து வாங்கி அதை காலை கட்டி பக்கத்தில் போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் ஹோமத்தில் ஆகுதி போட்ட மாதிரியே ஒரு 1500 வாட்டி மந்திரம் சொல்லுங்கள். மந்திரம் 1500 வாட்டி ஒரு முடிஞ்சதும் நீங்கள் அந்த சேவலை பலி கொடுத்து அந்த இரத்தத்தை அந்த குறளி, அந்த படையல் அதெல்லாம் சுற்றி அந்த ரத்தம் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த மாமிசத்தை உடனே அந்த இடத்துல கட் பண்ணி அதை பச்சை மாமிசத்தை ஒரு இடத்துல வச்சுருங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் மந்திரத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குறளி வந்துடுவாங்க. ஒரு 1500 வாட்டி மந்திரம் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு 3000 வாட்டி அன்றைக்கி சொல்லணும். 1500 பலி கொடுக்கணும். அப்புறம் ஒரு 1500 நீங்கள் சொல்லணும். அப்பவும் குறளி வரலைன்னா நீங்கள் ஆகுதியாட்டு ஆல்ரெடி பழங்கள், அந்த அவல் பொரி கடலை இதுகளை ஆகுதியாக போட்டுக்கிட்டு இருப்பீங்க. இப்போது அந்த கறி துண்டுகளில் ஒரு துண்டை எடுத்து ஆகுதியாக போடுங்க. போட்டதுமே உங்களை சுற்றி பயங்கரமான காற்று அடிக்கும். எது அடித்தாலும் உங்களை தொந்தரவு பண்ணாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா குறளி வரும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கைக்காக நான் இப்போ ஒரு பாதுகாப்பு முறையை சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை ஆகுதியாட்டு கறி துண்டை தூக்கி போடுங்க. தூக்கி போட்ட உடனே மறுபடியும் பயங்கரமான வைப்ரேஷன் இருக்கும். கண்டிப்பாக குறளி வரும். அப்படி குறளி வரலைன்னா மீண்டும் ஒரு துண்டை எடுத்து போட்டு மந்திரத்தை விட்டுறாதீங்க. மந்திரத்தை ஜெபம் பண்ணிட்டு மீண்டும் ஒரு துண்டை தூக்கி போடுங்க. கண்டிப்பாக குறளி வந்துடும். ஒரு 3 துண்டு நீங்கள் போட வேண்டிய அவசியமாக இருக்காது. 2 துண்டு ஒரு துண்டுலேயே கண்டிப்பாக வந்துடும். வந்ததுமே அதுக்கிட்ட நீ எனக்கு அடிமையாக இருந்து எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்னென்ன சொன்னாலும் அத்தனையும் ஒரு கணத்தில் நிறைவேற்றி கொடுக்கும். உங்களோட எண்ணம் எதுவோ அதுபடியே அது நடக்கும். நீங்கள் என்ன நினச்சாலும் அதை சாதிச்சிக்க முடியும். இந்த குறளியை வச்சு ஆடாத சித்துக்கள் அத்தனையுமே ஆடலாம். உங்கள் அறிவுக்கு எட்டாத எந்தெந்த விஷயங்கள் உண்டோ அத்தனையுமே நீங்கள் சாதிக்க முடியும். இப்போது இந்த குறளிக்கு ஹோமம் வளர்க்குற அன்னைக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு நீளமான குச்சி, ஒரு 3 அடி நீள குச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் பூஜை பண்ணுற இடத்துல நின்றுட்டு அந்த குச்சை வச்சு சுற்றி ஒரு வட்டம் போடுங்க. அதாவது நீங்கள் நிற்கிறத மையப்புள்ளியாக வச்சு சுற்றி ஒரு வட்டம் வரைங்க. அந்த வட்டத்தோட 8 இடங்களில் 8 ஆணி அடித்து அந்த 8 ஆணியும் கருப்பு கலர் நூல் வச்சு சுற்றி வச்சுருங்க. சுற்றி ஒரு பாதுகாப்பு போட்டுருங்க. இதை கீழனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் பண்ணுற பூஜை கொஞ்சம் மூர்க்கமாக இருக்கும்போது நமக்கு உடல் கட்டு மந்திரங்களும் திசை கட்டு மந்திரங்களும் அந்த அளவு பாதுகாப்பை கொடுக்காது. ஆனால் உடல் கட்டு மந்திரம் திசை கட்டு மந்திரமும் கண்டிப்பாக போடணும். அதுக்கு அதையும் மீறி யாராலையும் நம்மளை நெருங்க முடியாமல் இருக்கணும்னா கீழனம் கண்டிப்பாக போடணும். நீங்கள் கீழனம் போட்டுட்டிங்கன்னா உங்கள் பக்கத்தில் யாருமே வர முடியாது. அந்த டைமில் நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு குறளியை பார்த்து வரத்தையும் வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பிடலாம். கீழனம் போட்டுறீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பூஜைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரமும் வாங்கினதுக்கப்புறமாட்டு மறுபடியும் உடல் கட்டு மந்திரத்தையும் திசை கட்டு மந்திரத்தையும் ஒரு வாட்டி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அப்புறம் கீழனத்தில் உள்ள ஆணியை பிடுங்கி தூக்கி போட்டு நீங்கள் அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போங்க. இப்போ மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்குறோம். ஓம் குறளி சமத்காரிணி விஸ்வரூபிணி ஆகச்ச ஆகச்ச மம ஆச்சாரியம் சாதய ஸ்வாகா. இன்னொரு அடி பார்க்கலாம். ஓம் குறளி சமத்காரிணி விஸ்வரூபிணி ஆகச்ச ஆகச்ச மம ஆச்சரியம் சாதய ஸ்வாகா. இதுதான் குறளிக்கான மந்திரம். தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் குறளியை நல்ல முறையில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஷ்ட கர்மங்களையும் நீங்கள் இந்த குறளியை வச்சு தீர்த்துக்க முடியும். அதாவது ஒரு மனிதனுக்கு கர்மங்கள் தான், பாவங்கள் தான் அவனை கஷ்டப்படுத்துறது, துன்பப்படுத்துறது, மறுஜென்மம் எல்லாமே அதனால தான் வருது. நீங்கள் அந்த குறளியை சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பாவங்களே இல்லாமல் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே நல்லது பண்ண வைக்க முடியும். உங்களுக்கும் நீங்கள் நல்லது பண்ணிக்க முடியும். உங்களோட பாவங்களை அறிஞ்சு அதுக்கான நிவர்த்திகளை நீங்கள் பண்ணிக்க முடியும். நன்றி நண்பர்களே. நல்ல முறையில் யூஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.